என் தம்பிக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுங்க. ஓகே, கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க ரிசப்ஷன் வச்சிருந்தோம். பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நலங்கு வச்ச உடனே எல்லாருமே மண்டபத்துக்கு வந்தாச்சு. மண்டபத்துக்கு வந்த உடனே ஃபேமிலியா எல்லாருமே சேர்ந்து போட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டோம். நம்ம குட்டீஸ் எல்லாருமே ரொம்ப நேரமா சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க. மண்டபத்துல போட்டோ ஷூட், டான்ஸ், சாங் செலிப்ரேஷன், கேக் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாவே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து சொந்தக்காரங்க எல்லாருமே சாப்பிடறதுக்காக அழைச்சிட்டு போயிட்டோம். அண்ணன், தம்பி, தங்கச்சிங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு வேலையை செஞ்சோம். உணவு பரிமாற இடத்துல வந்த சொந்தக்காரங்க எல்லாருக்குமே என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாமே பரிமாறிட்டு இருந்தேன். எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நம்ம குட்டீஸை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல. நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து குட்டீஸை முதல்ல சாப்பிட வச்சிட்டோம். சொந்தக்காரங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்பா, அம்மா, நம்ம ஃபேமிலி எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு 5 பேரோட ஃபேமிலி ஒன்னா ஒரே இடத்துல இருக்கும். அது இல்லாம எங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. அவங்களையும் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுல ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே கைஸ், நாம போட்டோ ஃப்ரேம் பிசினஸ் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். மொபைல் எடுத்த போட்டோவை போட்டோ ஃப்ரேமா பண்ணா கிளாரிட்டியா இருக்குமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. நீங்க மொபைல் எடுத்த போட்டோவை எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா நாங்க அதை கிளாரிட்டி பண்ணி HD ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் போட்டு ஃப்ரேமா ரெடி பண்ணுவோம். ஸோ உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.